தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி விழாவில் உறுதிமொழியுடன் தொடங்கி 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன். சென்னை அடுத்த பல்லாவரம் கச்சேரிமலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி விழா நிகழ்ச்சி தாவேகா பிரமுகர் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் தனியார் பள்ளியின் அரங்க உள்வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வெற்றிக்கு சிறப்பாக பணியாற்றிய வெற்றியடை செய்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய தாவேகா பிரமுகர் ஜெயகிருஷ்ணன் பேசுகையில், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், போதை கலாச்சாரம், கொலை, கொள்ளை, இதற்கு ஒரு மாற்றம் வராதா என எண்ணிய போது தாவேகா கட்சியின் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறந்த மாற்றத்தை கொண்டு வருவார் என தமிழக மக்கள் வாக்களித்தனர் எனவும் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி பேசுகையில், பல்லாவரத்தை தூய்மையான சுகாதாரமான தொகுதியாகவும் நேர்மையான மக்களின் குறைகளையும் நிறைவேற்றுவேன் எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேர்மையான வழிமுறைகளை பின்பற்றுவேன் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் 10வது மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 5000 முதல் 10,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டு கௌரவித்தனர். இதேபோன்று 2026 தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய பல்லாவரம் தொகுதி தாவேகா நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினருக்கு விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் தாவேகா கட்சியின் மாவட்ட, பகுதி, வார்டு நிர்வாகிகள், தொண்டரணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர் 522 மதிப்பெண்கள் பெற்று 7,500 ரூபாய் ரொக்க பரிசாக பெறுகின்றார். என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். உங்களுடைய 539 மதிப்பெண்கள் உங்களுடைய கல்வி திறமை மேலோங்க எங்களுடைய மனமான வாழ்த்துக்கள். கரகோஷங்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் திருமதி காமாட்சி அவர்கள் இந்த பரிசினை வழங்க